தயவு செய்து இந்த பதிவை பார்க்குற அனைவரும் இந்த விடயத்தை புரிஞ்சுப்பேங்கன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் நான் இந்த தங்கச்சியின் வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் லாஸ்ட்டில் என்ன சொல்ல வரணும் அதை என் மனசால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த விடயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். வெளிநாட்டுக்கு வர எல்லாருமே குடும்பம் கஷ்டம் தீரணும், குடும்பம் கஷ்டம் வறுமையில் போகுது, அதனால தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு வரோன்ட்டு வராங்க. ஆனால் இங்கே வெளிநாட்டுக்கு வந்த பிற்பாடு அவங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்த பிற்பாடு ஏன் சும்மா வீணாக்கி காசு செலவழிக்கிறீங்க, இப்பயாவது கஷ்டம் தான் தீர்ந்துருச்சு, இப்பயாவது சல்லியை மிச்சம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் இங்கே இப்போ கஷ்டப்பட்டு தான் காசு அனுப்புகிறோம், சும்மா இருந்து காசு அனுப்பலை, உங்களுக்கு இங்கே படுற கஷ்டம் உங்களுக்குலாம் தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கேருந்து ஒரு பதில் வருது, நாங்களும் அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பணும், நாங்களும் அவங்கள வெளிநாட்டுக்கு போக சொன்னோம், உங்கள் கொழுப்புக்கு தானே போனீங்க, உங்கள் திமிருக்கு தானே போனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கஷ்டத்தை நினச்சி நம்ம வெளிநாட்டுக்கு வந்தால் நம்ம கஷ்டத்தை யோசிக்கிறதுக்கு நாதி இல்லை, நல்லதுக்கு காலமே இல்லைங்க.